மக்களே வணக்கம். இங்கே பாருங்கள், அழகான பன்னீர் ரோஸ் சூப்பராக இருக்குங்களா? இது வந்து 10 ரூபா தான் இந்த ரோஸ். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, உழவர் சந்தையில் கருவேப்பிலை விற்கிற அம்மாக்கிட்ட வாங்கினேன். கருவேப்பிலை 10 ரூபாய்க்கும் இது 10 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளோ ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், உழவர் சந்தைக்கும் பெரிய மார்க்கெட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் ரூபா 2 தான் கூட. ஆமாம், அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், உழவர் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் பாருங்கள், இந்த அரை கிலோ கொத்தவரங்காய் 20 ரூபா, வெண்டைக்காய் 20 ரூபா, கத்திரிக்காய் 25 ரூபா அரை கிலோ, மாங்காய் வந்து 40 ரூபா கிலோ. இது பாருங்கள், இது மாம்பழம் ஆயிருமா, அதனால் வாங்கி வச்சு நம்ம வந்து கல் போடாமல் மாம்பழம் ஆயிரும்ல, அந்த மாதிரி வாங்கிக்கலான்ட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது 40 ரூபா தான். இந்த சுரக்காய் பாருங்களேன், 15 ரூபான்னு வாங்கினேன். சுண்டைக்காய் வந்து 1/4 கிலோ 20 ரூபா. அந்த முருங்கைக்காய் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு அரை கிலோ 20 ரூபா. புடலங்காய் வந்து அரை கிலோ வந்து 30 ரூபான்னு போட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த இது 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த வாழைக்காயை. பாருங்கள், கருவேப்பிலை மல்லி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இவ்வளோதான். போய் இங்கேருந்து டவுனுக்கு போய் அங்கே பெரிய மார்க்கெட்டில் வாங்குறதோட ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் கூட. உழவர் சந்தையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தான் கை தான் தனக்குதவி. புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அப்போனா தான் நம்ம திருப்தியாக வீட்டில் சாப்பிட முடியும். இப்போ வீட்டுக்கார்ட்ட சொல்கிறோன்னு வச்சுங்க, அவர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் மறந்துட்டேம்பாங்க. பிள்ளைங்கள்ட்ட சொன்னால் இருக்கிறத சாப்பிடுங்கம்மா அப்படிம்பாங்க. இருக்கிறத என்ன, காய் இல்லாமல் என்ன சாப்பிட முடியும்? அதனால் நானும் போய் உழவர் சந்தையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பால் பாக்கெட் வர்றப்ப வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், அது மாதிரி நீங்களும் தன் கையே தனக்குதவின்னு இருங்க. நம்மளால் முடிகிற வரைக்கும் நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுக்கணும். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.